விழுப்புரம் மாவட்டம் நாட்டார்மங்கலத்தில் அதிமுகவினர் மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் பூமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூமிநாதன், விவரங்களை பகிரலாம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நாட்டார்மங்கலம் பகுதியில் அதிமுக சார்பில் செயல்வீரர் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகின்ற இன்று காலை அஇஅதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலர் பசுபதி வந்திருந்தார். அவரை பட்டாசு வெடித்து வரவேற்ற அதிமுக தொண்டர்கள். அதே போன்று சி.வி. சண்முகம் தலைமையிலான 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் உள்ள சி.வி. சண்முகத்தையும் அழைக்கவில்லை என்று கூறி பசுபதிக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். இதனால் ஆத்திரம் அடைந்த அந்த பசுபதி தரப்பு அதிமுகவினர் அரணாக நின்றிருந்த சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டவர் தள்ளிவிட்டு மண்டபத்துக்கு உள்ளே செல்ல முயன்றனர். மண்டபம் ஏற்கனவே இரு வாயில்களும் மூடப்பட்டிருந்தன. பசுபதி தரப்பினர் அந்த இரு கேட்டுகளையும் உடைத்துக் கொண்டு மேலே மீட்டிங் நடப்பதற்காக மேலே சென்று அதுக்கப்புறம் பசுபதி அவர் பேச விழுப்புரம் மாவட்ட அஇஅதிமுக தலைவர் பேச ஆரம்பித்தார். அப்போது ஏன் சி.வி. சண்முகத்தை நாங்கள் அழைக்கவில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார். அவர் பேசும்போது தொண்டர்களிடையே அந்த செயல்வர்களிடையே பேசும்பொழுது சி.வி. சண்முகம் ஒரு துரோகி, அதாவது தவகவுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்தார். அவரை எந்த கட்சியிலும் தற்போது சேர்த்துக்கொள்ள தயாராக இல்லை. அவர் சி.வி. சண்முகம் இன்னைக்கு ஒரு அனாதையாக எந்த கட்சியும் சேர்த்துக் கொள்ளாத ஒரு அரசியல் அனாதையாக இருக்கிறார். அதனால் மீண்டும் அதிமுகவில் குழப்பங்களை ஏற்படுத்தி அதிமுக தொண்டர்களிடையே மோதல்களை உருவாக்கி வருகிறார். இது அஇஅதிமுகவினுடைய செயல்வீரர் கூட்டத்தில் எதிர்க்கு பிரச்சனை பண்ண வேண்டும், நாங்க வரோம், மீட்டிங் நடத்திட்டு போறோம் என்று பரபரப்பாக பேசியுள்ளதால் மேலும் இரு தரப்பினரிடையே சார் மற்றும் கைகளால் தாக்கி கொண்டதால் இங்கு பெரும் பரபரப்பு நிலை வருகிறது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் செஞ்சி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.